பக்திரலக்ஷ்மி பரிபாக சலன்மீனாபலோஷனா என்ற திருநாமத்துடைய அர்த்தத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளுடைய திருமுக அழகை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதலில் அவளுடைய கூந்தல் அழகை பார்த்தோம், அதற்கு பிறகு நெற்றியை பார்த்தோம், அதனுடைய உவமையும் நான் கண்டோம். அதற்கு பிறகு கஸ்தூரி திலகத்தை பார்த்தோம், கஸ்தூரி திலகத்திற்கு கீழ் இரு புருவங்களை பார்த்தோம். அதை கிருகதோரண சில்லிகா என்று நாமத்தில் கிருகத்தின் வாசலில் இருக்கும் தோரணத்திற்கு ஓமையாக நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது அம்பாளுடைய இரு கண்கள். சாதாரணமாக அம்பாளுடைய திருமுகம் எப்படி இருக்கிறது என்றால் அதற்கு உவமை கூற வேண்டும் என்றால் அதற்கு எந்த உவமையை கூறுவது என்று பெரிய குழப்பம் இருக்கும். ஏனால் அவளுடைய அந்த திருமுக மண்டலம் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டு இருக்கிறது. அதனால் நொடிக்கு நொடி அந்த திருமுகம் மண்டலம் அதனுடைய அழகு ஒவ்வொன்றாக அதிகரித்து கொண்டு இருக்கிறது. நொடிக்கு நொடி மாறுவதால் அதை வாக்தேவதைகள் எதனுடன் ஒப்பிடுகிறாள் அப்படின்னா ஓடும் ஒரு ஆறோடு ஒப்பிடுகிறாள். அதனால் ஓடுகிற ஒரு ஆறு, அந்த ஆற்றுக்கு நடுவில் ரெண்டு சிமிட்டுற கண்கள். அந்த கண்கள் எதனுடைய உவமையாக இருக்கிறது என்றால் இரு மீன்களுடைய உவமையாக இருக்கிறது. ஓடும் ஆற்றுல ரெண்டு சிமிட்டுறது, அந்த சிமிட்டுறது மீன்கள். அந்த மீன்கள் போல அம்பாளுடைய திருமுக மண்டலத்தில் இரண்டு கண்கள் இருக்கிறது. அந்த கண்களை அம்பாள் சிமிட்டுகிறாள். எதற்கு என்றால் பக்தனை அனுகிரகிப்பதற்காக அப்படின்னு இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் உவமைய வாக்தேவதைகள் இந்த இடத்துல வைக்கிற அம்பாளுடைய கண்களை மீன்களுடன் உவமை வைக்கிறார்கள். அதனால தான் அம்பாளுக்கு இன்னொரு ஒரு பேர் மீனாட்சி, இல்லைனா மீனலோச்சனி அப்படின்னு பேர். ஏனென்றால் அம்பாளுடைய இரு கண்கள் மீன்கள் போல் இருக்கிறதாம். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் அம்பாளுடைய அந்த இரு கண்கள் பக்தனை எப்படி அனுகிரகிக்கிறது அப்படின்றத வியாக்கியானம் நம்ம எடுத்து பார்க்கணும். அது எப்படி அனுகிரகிக்கிறது அப்படின்னால், ஒரு மீன் தனது குஞ்சுகளை முட்டை போட்டு ஈன்றுகிறது. அந்த மீன் குஞ்சுகளை ஈன்ற பொழுது அந்த குஞ்சுகளை வளர்வதற்காக அந்த மீன் பால் ஊட்டுகிறதா என்று கேட்டால் பால் ஊட்டவில்லை. தன்னுடைய இரு கண்களாலேயே அந்த மீன் குஞ்சுகளை வளர்க்கிறதாம். இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. அதே போல் அம்பாள் பக்தனை இரு கண்களால், கடை கண்களால், முழுசாக பார்க்கலனாலும் அம்பாளுடைய ஒரு சின்ன பார்வை பக்தன் மேல் பட்டாலே அவனுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகிறது. அவன் காம, குரோத மற்றும் பலவிதமான லௌகீக ஆசைகளிலிருந்து வெளிப்பட்டு அம்பாளுடைய சரணத்தை முழு சரணாகதி தத்துவத்தினால் அடைகிறான். அதற்கு அம்பாளுடைய இரு கண்களின் கடை கருணை போதும் அப்படின்னு வியாக்கியானத்தை வாக்தேவதைகள் வச்சிருக்காள். அதனால் இந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அம்பாளுடைய இரு கண்கள் மீன்களுக்கு ஓமையானது. சாக்ஷாத் இந்த நாமத்தில் மதுரை மீனாட்சியையே குறிப்பிடுறாள் அப்படின்னு மனசில் ஸ்திரமாக நினச்சி நமஸ்காரம் பண்ணுவோம்.